பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதில் உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று அவருடைய கூற்றின்படி அந்த முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருகபக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் அதில் இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆகவே அரசியல் இல்லாத முருகபக்தர்கள் மாநாடு, முருகபக்தர்கள் பங்கேற்கிறார்கள், அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று முருகபக்தர்கள் என்கிற அடிப்படையிலே அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதில் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் ஆளுகிற திமுகவுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா என்கிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியாரை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை திரும்ப இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை போல எல்லாவற்றுக்கும் சரி செய்து கொண்டு, காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற தலைவர் அல்ல. மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நெஞ்சுரத்தோடு, காவிரி பிரச்சனை கூட்டணியில இருந்தோம், நெஞ்சுரத்தோடு அந்த உரிமைக்காக போராடி தமிழக உரிமையை பெற்றுக் கொடுத்தார். இப்போது எதிர்கட்சியிலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான அந்த சம்பள தொகையை கூட புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தான் மத்திய அரசிலே இன்றைக்கு எடுத்து வைத்து அதில் பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார். ஆக ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக, அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள், திமுகவும் நன்றாக அறியும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதுல உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதிலே எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற, நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.